கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பிறந்து 26 நாட்களே ஆன ஆண் குழந்தை இறப்பில் சந்தேகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து குழந்தையின் உடல் தோண்டி எடுக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பரிமேல் அழகர் வழங்கிட கேட்கலாம். பரிமேல் அழகர், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சினிதா. பிறந்து 24 நாட்களில் குழந்தை இறந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின்படி உடலை தோண்டி எடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சத்தியாம்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சுபாஷ் சந்திரபோஸ். இவரது மனைவி லியோனா இருவருக்கும் கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்த நிலையில் அந்த குழந்தைக்கு கடந்த மாதம் 4ஆம் தேதி திடீரென உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்தி சிகிச்சைக்காக குழந்தை பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் பெற்றோர்கள் செய்தனர். அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்ததும் அந்த குழந்தை பரிதாபமாக இருந்தால் கூறப்படுகிறார்கள். இதைத் தொடர்ந்து அந்த குழந்தையின் உடல் சந்திக்கப்பட்ட திடிலம் ஆற்றில் உறவினர்கள் அடக்கம் செய்தனர். இந்த நிலையில் லியோனியாவின் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் சட்டவிரோதமாக காவலில் உள்ள தனது 1 வயது மகனை மீட்டு தர கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கோ மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரணையின் போது காவல்துறை தரப்பில் மனுதாரர் பெண்ணுக்கு கடந்த ஜூன் 7ஆம் தேதி பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் 2வது குழந்தை பிறந்ததாகவும் இந்த குழந்தையானது உடல்நலக்குறைவு காரணமாக ஜூலை 4ஆம் தேதி மருத்துவமனை அழைத்து சென்று பார்த்தபோது அந்த குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறி தெரிவித்தனர். மேலும் அந்த குழந்தையின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அன்று அந்த மாலையில் நேரத்தில் குழந்தையின் உடலை அந்த பகுதியில் உள்ள கெடில மாற்றங்கள் அடக்கம் செய்துவிட்டதாக உறவினர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் பாலு இயங்கி தனது குழந்தையை இறந்துவிட்டார் எனவும் மேலும் அந்த குழந்தை பிரேத பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என காவல்துறைக்கு தெரிவித்துவினர். அதனால் 2வது குழந்தை பிறந்து இருக்கவில்லை எனவும் மனுதாரர் திட்டவட்டமாக மனுதாரர் அந்த பெண் குழந்தை 2வது குழந்தை பிறந்தது குறித்து கிராம நிர்வாக அலுவலரும் கடிதம் மூலம் காவல்துறை தரப்புக்கு சமைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து குழந்தையின் மரணம் தொடர்பாக இந்த குழந்தையின் மரணம் எந்த வழக்கு பதிவு செய்து இந்த குழந்தை உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்ய கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டனர். இந்நிலையில சந்திப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் சிவலிங்கம் காடாம்புலூர் போலீசார் நிலையத்தில் மற்றும் புகார் மனு ஒன்று அளித்தனர். அந்த அடிப்படையில் குழந்தை சாவில் சந்தேகம் உள்ளது எனவே கெடிலம் ஆற்றில் புதைக்கப்பட்டுள்ள குழந்தை உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுதாரர் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பன்ருட்டி அனைத்து மகளிர் காவல் போலீசார் தொடர்பாக வழக்கினை சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்தனர். தற்போது சந்திப்பட்டு கெடில மாற்றங்கரையில் குழந்தையின் உடலை தோண்டி எடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. இந்த தோண்டி எடுக்கும் பணியில் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் உடலை தோண்டி எடுக்கும் பணி ஈடுபட்டுள்ளனர். மேலும் அந்த பகுதியில் தடய அறிவியல் நிபுணர்களும் சம்பவ இடத்துக்கு வந்துள்ளனர். குழந்தையின் உடலை தோண்டி எடுக்கப்பட்ட பிறகு அங்கே பிரேத பரிசோதனை செய்யப்படும். அதற்கு மருத்துவ குழுவினர் வந்துள்ளனர். மேலும் அந்த பகுதியில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் பலத்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரிமேல் அழகன்.